இங்க எமிங்கிற இந்த பொண்ண ஒரு ஆளு கொலவெறியோட துரத்திட்டு வந்துட்டு இருக்கா. அவனுக்கு பயந்தா இவள ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து நுழையிறா. அங்க இருக்கிற ஒரு லேடி டாக்டர் தான் அவள காப்பாத்துறாங்க. இவள துரத்திட்டு வந்தவனும் லேடி டாக்டர் கிட்ட எமி இருக்கத பார்த்துட்டு உன்னை இன்னொரு நாளைக்கு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் என்னாச்சுமான்னு சொல்லி விசாரிக்கும் போது தன்னை இந்த அளவுக்கு கொலவெறியோட துரத்திட்டு வந்ததே அவங்க அப்பா தானோ. 6 வருஷமா நான் அவங்க கஸ்டடியில தான் இருந்தேன். என்ன ரொம்பவும் அடிச்சு டார்ச்சர் பண்ணாங்கன்னா அவளுக்கு நடந்த கொடுமைகள்லாம் பத்தி சொல்லுவோம். நீ எதுக்கு கவலைப்படாதம்மா, நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ என் கூடயே தங்கிக்கன்னு சொல்லிட்டு இந்த லேடி டாக்டர் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. எம்மியோட அம்மாவும் அதே ஹாஸ்பிட்டல் தான் கிளீனிங் லேடியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல. தன்னுடைய பொண்ணை பார்த்துட்டு உன் அப்பா ஒண்ணு மட்டும் கிடையாதுமா, என்னையும் இப்படிதான் தினம் தினம் அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்றது, எல்லாம் நம்ம தலையெழுத்துன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப புலம்பிட்டு, அதோட உனக்கு ஹெல்ப் பண்ண அந்த லேடி டாக்டருக்கு நம்ம நிறைய நன்றி கடன் பட்டிருக்கோம். என் கையால ஒரு டிஷ் செஞ்சிருக்கேன், இதை கொண்டு போய் அந்த டாக்டர் கிட்ட கொடுமான்னு சொல்லி டப்ளிங்ஸ் மாதிரி இருக்கு, அதை எமி கிட்ட கொடுக்குறாங்க. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறா. வந்தான போக இந்த கிழவி வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா எமி கிட்ட கொடுத்து அனுப்புன அந்த டிஷ்ல இந்த அம்மா டாக்டர் குலத்துக்கு விஷத்தை கலந்துருக்கு. விஷம் கலந்துருக்கிறது தெரியாம எமி கொண்டு போயிட்டு அந்த டிஷ் அந்த டாக்டர் கிட்ட கொடுக்க அவங்களும் அதை எடுத்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் வந்து விழுந்து அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. இந்த டாக்டர் ஒரு பெரிய பணக்கார வீட்டு ஃபேமிலி சேர்ந்தவங்க. சேவை செய்யணும் தான் இந்த கிராமத்துக்கு வந்திருப்பாங்க. இப்படி வந்த இடத்துல தான் தங்கச்சி இறந்து போனது தெரிஞ்ச இந்த டாக்டருடைய அண்ணக்காரனும் என் தங்கச்சியை கொண்டவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்னு எமியோட அம்மா பண்ணிட்டு 3 பேரையும் பிடிச்சி அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த எமி மேல எந்த தப்பும் இல்லைங்கிறத. இவ்வளவு நாளா அவளை டார்ச்சர் பண்ணவ ஃபைனலா அவளை லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிறான்.